சிஆர்டி டிவி ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்றோம்ல, அது எதுக்கு வேணாலும் மேட்ச் ஆகாம இருக்கலாம். ஆனா இந்த சிஆர்டி டிவிக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகும். இன்னைய வரைக்கும் காலகட்டங்கள் 40-50 வருஷம் தாண்டி போனாலும் இன்னைய வரைக்கும் நிறைய வீடுகள்ல ரிப்பேர் ஆகாம ஓடிட்டு இருக்கிறது இந்த டிவி. அதாவது சிஆர்டி டிவி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க இந்த பிக்சர்ல காமிக்கிறேன். இதுக்கு பேர் தான் சிஆர்டி டிவி. இந்த டிவி எப்படி இவ்வளவு நல்லா ரன் ஆகுது, அது மட்டும் இல்லாம இப்ப வர எல்இடி டிவிக்கெல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகுறப்ப இது எப்படி ரிப்பேர் ஆகாம ஓடுச்சு, அதாவது ஆவரேஜா சொல்றேன், மேக்சிமம் டிவிக்கள் எப்படி ரிப்பேர் ஆகாம ஓடுச்சு, இதோடைய மெக்கானிசம் என்ன அப்படின்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமா இதுல பிக்சர் டியூப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிக்சர் டியூப் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால டெக்னிக்கலா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் சிஆர்டி டிவியோட மெக்கானிசத்தை பத்தி தெரிஞ்சுக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல சிஆர்டி டிவிக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிக்சர் டியூப் இருக்கும், அதாவது பிக்சர் டியூப் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா கேத்தர்ட் ரே டியூப் அப்படிங்கிறது. இந்த பிக்சர் டியூப் தான் முழுக்க முழுக்க நமக்கு படத்தை காமிக்கிற ஒரு விஷயம். அந்த காலத்திலேயே இதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த டெக்னாலஜிகள்ல வந்தோம். அடுத்து இந்த டிவிக்குள்ள ஒரு மதர் போர்டு இருக்கும். இப்ப மதர் போர்டுல இருந்து வர சிக்னல்ஸை எப்படி இந்த பிக்சர் டியூப் வந்து படமா மாத்துது அப்படிங்கறதுல தான் இதோடைய முழு மெக்கானிசமும் ஒர்க் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் டியூப் வந்து, அதாவது கேத்தர்ட் ரே டியூப் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பிக்சர் டியூப் வந்து முழுக்க கண்ணாடியிலான வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருள். கண்ணாடினா சாதாரணமான ஒரு கண்ணாடி கிடையாது, ரொம்ப கெட்டியான கடினமான ஒரு கண்ணாடியா இருக்கும். எதனாலனா இது உடையாம இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிலாம் ரொம்பவே வெயிட்டா இருந்துச்சு. இன்னொன்னு, நிறைய பேர் இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த பிக்சர் டியூப் வந்து உள்ளுக்குள்ள கேஸ் இருக்கும், இதை உடைக்கிறப்ப புஷ்னு கேஸ் வெளியில வரும், அதனால கவனமா இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த டிவிக்கல்ல இருக்கிற பிக்சர் டியூப்பை உடைச்சோம்னா புஷ்னு கேட்கிற சவுண்ட் என்ன சவுண்டுன்னு பாத்தீங்கன்னா காத்து உள்ள போற சவுண்ட் தான். இந்த டிவி தயாரிக்கிறப்ப ஏரை ஃபுல்லா எடுத்துருவாங்க. அந்த கண்ணாடி குடுவையில இருக்கிற ஏரை ஃபுல்லா வெளியில எடுத்துருவாங்க. ஒரு கம்ப்ரஸர் மாதிரியான செட்டப் வச்சு வெளியில எடுத்துருவாங்க. இப்ப ஃப்ரிட்ஜ் எல்லாம் கேஸ் ஏத்துறோம்னு வைங்க, அப்ப அந்த ஃப்ரிட்ஜை எம்டி பண்றதுக்கு, அந்த கம்ப்ரஸரை எம்டி பண்றதுக்கு உள்ள இருக்கிற காத்தை பூரா எடுக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரியே இந்த கண்ணாடி குடுவையில உள்ள இருக்கிற காத்தை எல்லாம் வெளியில எடுத்துருவாங்க. அதனாலதான் இந்த கண்ணாடி குடுவைகள் ரொம்ப கனமா செய்யப்பட்டுச்சு. எதனாலனா உடைஞ்சிடக்கூடாது, காத்தை வெளியில எடுக்கிறப்ப உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செய்யப்பட்டுச்சு. அந்த வெளிக்காத்தோடைய ப்ரெஷர் வந்து இதை எந்நேரமும் அழுத்திக்கிட்டே இருக்கும். என்னதான் இது 20 வருஷம் 30 வருஷம் ஓடிட்டு இருந்தாலும் வெளியில இருக்க காத்து இதை அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்ப எப்ப இந்த பிக்சர் டியூப் உடைப்படுதோ, நம்ம உடைக்கிறோமோ, அப்ப வெளியில இருக்கிற காத்து இதுக்குள்ள போகும். அப்ப புஷ்ன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுதான் நீங்க கேட்கிற அந்த சவுண்டே தவிர இதுல இருந்து கேஸ் அப்படிங்கிறது வெளியில வராது. இப்ப இது ஏன் வந்து வெற்றிடமா, அதாவது காற்று இல்லாத ஒரு இடமா, காற்று இல்லாத ஒரு கண்ணாடியா தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரான்ஸ் கதிர்கள் வந்து இந்த டிவிக்குள்ள பாயும். அப்ப அதிகப்படியான வேகத்துல அது பாயணும் அப்படிங்கிறதுக்காக தான் காத்தை வெளியில எடுக்கிறாங்க. காத்து உள்ள இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான்ஸுடைய வேகத்தை கம்மி பண்ணிடும். அதனால நமக்கு பிக்சர் வந்து தெரியாது. அதனாலதான் இது வந்து அதிகப்படியான எலக்ட்ரான்ஸை மிக வேகமா மின்னல் வேகத்துல கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து காற்று இல்லாத ஒரு கண்ணாடி குடுவையாக உருவாக்குனாங்க. ஓகே, இப்ப இந்த பிக்சர் டியூப் கண்ணாடி குடுவை அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதோடைய உள்பரப்பு, அதாவது கண்ணாடிக்கு உள்ள ஒரு பவுடர் மாதிரி பூசப்பட்டிருக்கும். அது என்னன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் டிவிக்கு வந்து கருப்பு வெள்ளை இது மட்டும் பூசப்பட்டிருக்கும். அதாவது ஒரு கருப்பு புள்ளி ஒரு வெள்ளை புள்ளி இப்படி அப்படியே பூசப்பட்டிருக்கும். அது வந்து ரொம்ப மைனூட்டா இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேனாவுடைய நெப் இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கும். இதுவே கலர் டிவிக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா RGB அப்படின்னு சொல்லப்படுற ரெட்டு கிரீனு ப்ளூ அந்த வண்ணங்கள் இதுல பூசப்பட்டிருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், RGB வண்ணங்கள், இப்போ ஒரு பெயிண்ட் டப்பாவை எடுத்துக்குவோம், அதுல ரெட் கலரையும் கிரீன் கலரையும் ப்ளூ கலரையும் கலந்தா நமக்கு வண்ணம் கிடைக்குமா, நம்ம நினைக்கிற வண்ணம் கிடைக்குமா அது சரியான அளவுல கலக்கிறப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நடக்காது. அந்த 3 கலரையும் கலந்தா ஏதாவது ஒரு ப்ரௌன் கலர் அப்படிதான் கிடைக்கும். ஆனா எப்படி டிவியில மட்டும் ரெட்டு கிரீனு ப்ளூ 3ஐயும் கலந்து எப்படி கலரை உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெயிண்ட்ங்கிறது வந்து ஒரு நிறமி, அது வந்து கலரை இந்த மாதிரி மாத்தாது. ஆனா வந்து இது வந்து ஒரு கண்ணாடி வெளிச்சம், ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க, பச்சை கலர் டார்ச் லைட்டு, ப்ளூ கலர் டார்ச் லைட்டு, கிரீன் கலர் டார்ச் லைட்டு, 3உடைய வெளிச்சத்தையும் அடிச்சோம்னா அது ஒயிட் கலரா வெளியில வரும். சரிங்களா, அதுதான் வந்து, அதாவது 100% அடிச்சோம்னா ஒயிட் கலரா வெளியில வரும். இதுவே ஒவ்வொரு கலருக்கு உண்டான அந்த பர்சன்டேஜ் குறைச்சோம்னா, ஒன்னு 90%, ஒன்னு 100% இப்படி மாத்துறப்ப வேற வேற கலர்கள் மாறும். இதை வச்சுதான் அடிப்படையில கோடிக்கணக்கான கலர்களை உருவாக்கி நமக்கு காட்டுறாங்க. இது மூணுத்துக்கும், இந்த கோடிக்கணக்கான கலர்களுக்கும் முக்கியமான காரணம் இந்த 3 கலர் தான். இந்த 3 கலர் தான் பேசிக்கே. இந்த 3 கலர் சின்ன சின்ன புள்ளிகளாக இதுல பூசப்பட்டிருக்கும். பாஸ்பரஸ்னு சொல்லுவாங்க. அந்த திரவமா, அது பாஸ்பரஸ்னு ஒரு திரவம்னே வச்சுக்கோங்க, அந்த திரவத்தை அதுல பூசியிருப்பாங்க கண்ணாடியில. இப்ப இது எந்த அளவுக்கு நமக்கு வெளிச்சம் கொடுக்கணும், அதாவது கலரை மாத்தி கொடுக்கணுங்கிறத முடிவு பண்றது உள்ள இருக்கிற ஷேடோ மாஸ்க் அப்படிங்கிற ஒரு தகரம்.
இந்த பிக்சர் டியூபுக்கு உள்ளுக்குள்ள இந்த கலர் பூசினதுக்கும் கொஞ்சம் மேல ஷேடோ மாஸ்க் அப்படிங்கிற ஒரு தகரம் இருக்கும். அதுல ஒரு லட்சக்கணக்கான துளைகள் இருக்கும், குட்டி 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 ஓட்டையா இருக்கும். இப்ப நம்ம பிக்சர் டியூப்ல இருந்து வர்ற அந்த எலக்ட்ரானை வந்து அது கரெக்டான இடத்துல அந்த வெளிச்சத்தை பட வைக்கிறது இந்த ஷேடோ மாஸ்க் அதோடைய வேலை தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எலக்ட்ரான் கன். இந்த பிக்சர் டியூப்ல மிக முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம் இது எலக்ட்ரான் கன். பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒரே ஒரு எலக்ட்ரான் கன் தான் இருக்கும். ஆனா கலர் டிவில 3 எலக்ட்ரான் கன் இருக்கும். எலக்ட்ரான் கன் அப்படிங்கிறதுனா இது துப்பாக்கி மாதிரி குண்டு சுடாது, எலக்ட்ரான்ஸை இது வெளியில கடத்தும். கலர் டிவியோடைய பேஸ் போர்டு, அதாவது பிக்சர் டியூபுக்கு பின்னாடி ஒரு சின்ன போர்டு இருக்கும், அதுதான் பேஸ் போர்டு. அந்த பேஸ் போர்டுல இருந்து ரெட்டு, கிரீன், ப்ளூ இந்த 3 கலருக்கும் எவ்வளவு வெளிச்சம் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய மதர் போர்ட்ல இருந்து வர்ற சிக்னல்ஸ் மூலயமா, நம்ம என்ன கண்டென்ட் அதுல ஓடுதோ அந்த சிக்னல்ஸ் மூலயமா இந்த பேஸ் போர்டுக்கு வரும். பேஸ் போர்ட்ல இருந்து தான் இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம டிவிக்குள்ள பிக்சர் டியூபுக்குள்ள செல்லும். அதை கடத்துறது தான் எலக்ட்ரான் கன்ஸ். இந்த எலக்ட்ரான் கன்ஸ் வந்து எந்தெந்த கலருக்கு எவ்வளவு வெளிச்சம் போகணும் அப்படிங்கிறத கரெக்டா நோட் பண்ணி அடிக்கும். இது ஷேடோ மாஸ்க் மேல படும். இந்த ஷேடோ மாஸ்க் மேல எப்படி படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலிருந்து கீழே ஒரு செகண்டுக்கு, இப்ப நம்ம ஒரு சொடக்கு போற டைம்குள்ள 60 தடவை இப்படி மேல இருந்து கீழே போயிட்டு வரும். இது எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது எப்படி 60 தடவை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு 60 தடவை எப்படி போயிட்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா, இது வந்து பொய் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க என்ன பண்றீங்க, உங்க கேமராவை, உங்க மொபைல் கேமராவை எடுத்து சிஆர்டி டிவில நீங்க ஒரு வீடியோ பிடிச்சிங்கன்னா பட்ட கோடா வருது பாத்தீங்களா, அது எதனாலனா இந்த கேமராவுடைய ரெஃப்ரெஷ் ரேட்டும் அந்த டிவியோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் வித்தியாசம் வர்றதுனால தான் அப்படி ஆகுது. இதே நீங்க கேமராவில் ஒரு 900 fps, அதாவது ஒரு ஃப்ரேம் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு 900 ஃப்ரேம்ஸ் வர மாதிரி ஒரு செகண்டுக்கு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு அந்த கோடு டிவியில கோடு போறது நல்லாவே தெரியும். அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன் பாருங்க. ஆனா எல்இடி டிவில நீங்க கேமராவை எடுத்து வீடியோ பிடிக்கிறப்ப அது நல்லா தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா, எல்இடி டிவியெல்லாம் ரெஃப்ரெஷ் ரேட்டை அதிகமா ரெடி பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து எல்இடி டிவியோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் கேமராவுடைய ரெஃப்ரெஷ் ரேட்டும் சேமா மேட்ச் ஆகிறதுனால உங்களுக்கு கரெக்டா வந்து தெரியுது. ஆனா பிக்சர் டியூபோட டிவி வந்து பட்ட கோடா வருது. இப்ப உங்க வீட்டுல செல்ல பிராணிகள் வளர்த்துட்டு இருப்பீங்க, அது சிஆர்டி டிவியை பாக்குறப்ப அந்த பிராணிகள் பாத்தீங்கன்னா தலையை குனிஞ்சுக்கும், இல்ல வேற பக்கம் திரும்பிக்கும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுடைய கண்களுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சிஆர்டி டிவியோடைய ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வடிவமைக்கப்பட்டுச்சு. அது மனிதர் கண்களுக்கு அழகா படமா தெரியும். ஆனா மிருகங்களுடைய கண்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லானது, ரெஃப்ரெஷ் ரேட் அதிகம்னே சொல்லலாம் ஒரு வகையில. அப்படி இருக்கிறப்ப நமக்கு சிஆர்டி டிவியை பாக்குறப்ப கரெக்டா தெரிஞ்சாலும் அந்த விலங்குகள் சிஆர்டி டிவியை பாக்குறப்ப அதுங்க கண்களுக்கு வந்து அந்த கோடு தெரிய வாய்ப்பு இருக்கு. எப்படி நம்ம கேமராவில் படம் பிடிக்கிறப்ப பட்ட கோடா தெரியும், அதே மாதிரி அவங்க கண்களுக்கும் மினுமினுப்பாவோ அல்லது கோடாவோ தெரியும். அதனாலதான் சிஆர்டி டிவியை நேரடியா விலங்குகள் பார்க்காம தலையை குனிஞ்சுக்கும். ஆனா நம்ம எல்இடி டிவி, இப்ப வந்திருக்க எல்இடி டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுங்களும் நம்ம கூட உட்காந்து பார்க்கும். இதுல இருந்தே உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இந்த பிக்சர் டியூபுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும், நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. பிக்சர் டியூப் இருக்கும், அதுல ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி இருக்கும், அதுக்கு மேல ஒரு காயில் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எலக்ட்ரான், இப்ப பிக்சர் டியூப்ல இருந்து வர்ற வெளிச்சம் நேரா ஒரு புள்ளி மாதிரி அந்த பிக்சர் டியூபுக்கு நடுவுல போய் நிற்கும். நீங்க நிறைய டிவில வந்து காயில் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி மட்டும் டிவில தெரியும். அதுக்கு காரணம் அதுதான். இந்த காயில் தான் அந்த புள்ளிய மேலையும் கீழையும் நகர வைக்கிறது ஒரு காயில். எலக்ட்ரான் கன்கள்ல இருந்து வர்ற அந்த எலக்ட்ரான்ஸ் வேகமா ஒரு செகண்டுக்கு 60 தடவை அந்த டிவியில மேலே இங்கேயும் போயிட்டு வர்றதுனால நமக்கு படம் தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கரெக்டா எந்தெந்த கலரை தாக்கணும்னு முடிவு பண்றது அந்த ஷேடோ மாஸ்க் அப்படிங்கிற அந்த தகரம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வேலை செய்யறதுனால நமக்கு படம் கரெக்டா தெரியுது. ஒருவேளை இதுல ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி ஒரே பச்சையாவும் ஒரே சிகப்பாவும் தெரியுமே தவிர கரெக்டான கலர்ல நமக்கு தெரியாது. அதனாலதான் அதை தான் பிக்சர் டியூப் ஃபால்ட் ஆயிடுச்சு, வேற பிக்சர் டியூப் மாத்தணும் அப்படின்னு டெக்னீசியன் சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா டிவில எல்ஓடி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டிவியோட பிக்சர் டியூப்ல கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த இடத்துல ஒரு ரப்பர் மாதிரி வைப்பாங்க, அதே மாதிரி டிவிக்கு வச்சிருக்காங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எல்ஓடி வழியாகத்தான் அதிகப்படியான கரண்ட், கிட்டத்தட்ட 25,000 வோல்டேஜ் கரண்ட் வந்து உள்ள போகும். அது எதுக்குன்னா நம்ம பிக்சர் டியூபை உள்ளுக்குள்ள பவரா, அதாவது எந்நேரம் மின்காந்த சக்தியோட அது வச்சிருக்கும். அப்ப இந்த எலக்ட்ரான் கன்கள்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் பாயிரப்ப மிக வேகமாக அந்த எலக்ட்ரான்ஸை கடத்தி நம்ம கண்ணாடியில கொண்டு வந்து அடிக்க வைக்கிறது தான் இந்த வோல்டேஜோடைய பொறுப்பு. இதுல இருந்து வோல்டேஜ் வரல அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கரெக்டா இதுல பாயாது. அதுக்காக தான் அந்த எல்ஓடி உருவாக்கப்பட்டுச்சு. இந்த எல்ஓடியோடைய பவர்னால தான் நம்ம டிவியை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் 2 நாள் 3 நாள் 10 நாள் கூட அதுல ஒரு சில டிவிகள்ல கரண்ட் அப்படியே அந்த பிக்சர் டியூப்குள்ள இருக்கும். அதனாலதான் அந்த எல்ஓடியை கலட்டுறப்ப டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு எர்த்தை எடுத்து
அதுல ஜாயின் பண்ணி அந்த கரண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் அப்புறமா அதை கலட்டுவாங்க. அதனாலதான் பிக்சர் டியூப்பை நம்ம ஹேண்டில் பண்றப்ப ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சர் டியூபோட மெக்கானிசம் அந்த காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது, 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. இதை வச்சுதான் இப்ப இருக்கிற டிவிக்களும் வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் அந்த RGB கலர்ஸ் வச்சுதான் கலர்களை உருவாக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை கொடுக்குறேன். தேங்க்யூ.